உங்களுக்குள்ளே இருந்த போராட்டம் தெரியுமா? எனக்கு தெரியாதில்ல. ஆனால் இவ்வளோ போராட்டத்தில் மத்தியிலையும் உங்களுக்குள்ளே இருக்கிற போராட்டம் எனக்கு தெரியறதுக்கு நான் யார்? நான் மனுஷனா இல்லை கடவுளா? மனுஷன் தானே. ஆனால் உங்களுக்குள்ளார இவ்வளோ போராட்டம் இருந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம்ல உங்க கூட, உங்களால் நிற்க முடிஞ்சா? நிற்க முடியல. அது நீங்கள் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பேயினுடைய போராட்டம். இப்போ வீட்டுக்குள்ளார வந்து ஜெபம் பண்ணும் போது உங்களால் அப்படி இருக்க முடியல. ஏன்னா எங்கூட வந்து நான் இல்லை, ஏசு எங்கூட இருந்தார். எங்கூட இருக்கும்போது அந்த பிசாசால் நிற்க முடியல. கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணி உங்கள் மேலே தெளிக்கும் போது எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? மொத உங்களுக்கு இருந்த இதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது? காலையிலேருந்து அதாம்மா உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, நான் அங்கே இருக்கிறேன். ஆனால் நான் எதுக்கு ஆண்டவர் இங்கே எனக்கு அனுப்பியிருக்கிறாரு? நீங்கள் சர்ச்சைக்கு போகலாம், இன்றைக்கி இங்கே அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னு யோசிச்சுப்பாரு. நீங்கள் என்ன இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க, நான் செத்தே போயிடலாம், எங்கள் பையன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு அந்த நினைப்புல இருந்துருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு விடுதலை தரத்துக்கோசரம் தான் ஆண்டவர் என்னங்க கொண்டு வந்திருக்கிறாரு. நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து இந்த விஷயம்லாம் பேசணும்? இப்போ நீங்களே சொல்கிறீங்க உடம்பு எப்படி இருந்துச்சு? வெயிட்டாக உடம்பு தட்டாக எப்படி இருந்துச்சு? ஜெபமடத்துக்கு முன்னாடி. இப்போ நல்லா இருக்குது. இப்போ நல்லா இருக்குதா? ஏசப்பா சுகம் கொடுத்துட்டாரா? இனிமேட்டு சர்ச்சைக்கு போங்க. வாரங்கண்டா சர்ச்சைக்கு போங்க. இனிமேட்டு போயிருங்க. எந்த தெய்வத்தையும் வணங்காதையும் இயேசுவை மட்டும் வணங்குங்க. சரியா?